என்னது இது? இன்னொரு பேக்கிங்கா? ஆமா, டப்பாக்குள்ள டப்பா. திறந்து பாரு. இதுக்குள்ள ஒரு சூப்பர் கிஃப்ட் இருக்கு. திறந்து பாரு. இது நீங்க சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களா இல்ல என்ன கிண்டல் பண்றீங்களா? இன்னொரு பேக்கிங்கா? நீ அதை எடுத்து பாரு. அதுக்குள்ள ஒரு அழகான சர்ப்ரைஸ் இருக்கு. மறுபடியும் இங்க பாருங்க, நான் டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு உங்க கிஃப்டே வேண்டாம். லாஸ்ட். இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் நோ மோர் டப்பா. கண்டிப்பா. ப்ராமிஸ். இது பக்கா ப்ராமிஸ். யூ ஜஸ்ட் டேக் இட். இதுதான் நான் உனக்கு கொடுத்ததுலயே பெஸ்ட் கிஃப்ட். இந்த கிஃப்டை பார்த்தா உன் முகத்துல சந்தோஷம் வரும்னு எனக்கு தெரியும். இந்த சந்தோஷத்தை பார்க்க தான் நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இது இது உங்களுக்கு எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? எங்க நீ இதை ஒளிச்சு வச்சியோ அங்க இருந்தா. சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆனா இத நீங்க எப்படி எங்க இருந்து? ஆக்சுவலா நான் உனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. உனக்கு ஒரு பையன் பொண்ணை கொடுத்தா நல்லா இருக்கும்னு. அப்ப அந்த பையன் பொண்ணு எங்க இருக்காங்கன்னு தேடினேன். வீடு பூரா தேடினாலும் கிடைக்கல. அப்புறம் யோசிச்சேன், ஒண்ணு நீ இதை இங்க ஒளிச்சு வச்சிருக்கணும், இல்லனா உங்க வீட்டுல வச்சிருக்கணும். அதான் பெங்களூர்ல இருந்து வரும்போது உங்க வீட்டுக்கு போனேன். உங்க வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன். இது ரெண்டும் உங்க கபோர்ட்ல கிடைச்சது. கபோர்ட்ல இருந்து எடுத்து அதை டப்பால போட்டேன். அதை முதல்ல பேக் பண்ண, அதை இன்னொரு டப்பால போட்ட, அதை பேக் பண்ண, இன்னொரு டப்பால போட்ட, அதை பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஜஸ்ட் ஃபார் யூ. இதுதான் சர்ப்ரைஸ். நீங்க கொடுத்ததுலயே பெஸ்ட் சர்ப்ரைஸ் இதுதான். கிஸ்ஸை விட நல்லா இருக்கா? கிஸ் விட நல்லா இருக்கு. சரி வா, நான் உனக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன். என்னது அது? வான்னு சொல்றேன்ல. இது கொடு. இந்த ஃபைல கொஞ்சம் அங்க இந்த இடம் அதை நவுத்தி வை. இந்த பொண்ணும் பையனும் எப்படி இருக்காங்க? பெர்ஃபெக்ட். அண்ட் நம்மளோட ஜோடி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். ஜஸ்ட் ஒரே ஒரு குறைதான். என்ன? நீ உன்னோட கண்ணை மூட. எதுக்கு? அட கண்ணை மூட. அந்த குறைய நான் தீர்க்கணும்ல. ஓகே, கண்ணை மூடிட்டியா? என்ன பண்றீங்க? இது சொல்றேன், வெயிட் பண்ணு. 2 மினிட்ஸ்ல உனக்கே தெரியும். 1 minute, ரிலாக்ஸ். இப்பதான் என்னோட பழைய குண்டுச்சி மாதிரி இருக்கு. என்ன சொல்ற? நான் எங்க வேணாலும் போய் சொல்லுவேன், இந்த ஜோடி தான் உலகத்திலேயே பெஸ்ட் ஜோடின்னு. கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு இதுக்காக எதுவும் கிடைக்காது. அப்புறம் இந்த ஜோடிக்கு யாரோட கண்ணு படக்கூடாது. அதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்ன பாட்டி? அடாடா, மறந்துட்டியா? எனக்கு நல்லா தெரியும் நீ மறந்துருவேன்னு. அதனால தானே இந்த பாட்டியும் அப்புறம் இந்து பாட்டியும் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு நல்லாவே தெரியும். நாளைக்கு வரலட்சுமி விரதம். என்ன? ஆ, வரலட்சுமி விரதமா? ஆமா, கரெக்ட். வரலட்சுமி விரதம். நீ நாளைக்கு விரதம் இருக்க போறியா? ஓகே, ஒருவேளை நீ விரதம் இருக்க போறேன்னா நானும் உனக்காக ஏதாவது பண்றேன். இன்ஃபேக்ட் உனக்கு ஏதாவது கொடுக்குறேன்.
ஐயோ மறுபடியும் லைட் ஃபியூஸ் போயிடுச்சு. அங்க பாருங்க. இல்லப்பா, உனக்கு ஒரு நல்ல gift கொடுத்தேன்ல, அது என்னன்னு பாட்டி கிட்ட நீயே சொல்லிட. இவன் என்ன gift கொடுத்தா உனக்கு? ஒண்ணும் இல்ல பாட்டி, இவரு சும்மா gift கொடுத்தேங்கறான், என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீ. ஏன் பாட்டி என்கிட்ட கேக்குறீங்க? நான் இவளுக்கு கொடுத்துட்டேன், நீங்க இவகிட்டயே கேளுங்க. சொல்லுமா. பாட்டி ஒண்ணும் இல்ல, இவரு சும்மா சொல்றாரு. ஏய், பாட்டி கிட்ட எதுக்கு மறைக்கிற? இது வரைக்கும் நான் அவங்க கிட்ட எதையும் மறைச்சது கிடையாது. நீயும் மறைக்காத, அவங்க என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி. சரி, உங்களோட பாட்டி தானே, நீங்களே சொல்லுங்க. சொல்லுப்பா. பாட்டி பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேளுங்க, ஃப்ரெண்ட் எதுக்கு கேக்குறீங்க? இல்ல இல்ல பாட்டி, அது வந்து நான் இப்படி வா. உங்க 2 பேரோட முகத்தை பார்க்கும்போது என்ன gift கொடுத்தான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதே. நீங்க 2 பேரும் இப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா இந்த வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வீடு பூரா சந்தோஷத்தால நிரம்பிடும். பிரக்யா, இந்த வரலட்சுமி விரதத்தப்போ நீ கடவுள்கிட்ட உன் புருஷனோட ஆயுசு நல்லா இருக்கணும், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க. இந்த வீடு எப்பவுமே மகிழ்ச்சி நிரம்பி இருக்கணும். போதும் பாட்டி, இவர் ஆசீர்வாதம் தாங்க முடியல. வாங்க அங்க தரேன். விடுப்பா, இப்போதான் நல்லா இருக்கு. பெங்களூர்ல பயங்கர டார்ச்சரா போடா. இருந்தது. பாட்டியா இருந்த எப்பவுமே கிண்டல் தான். பாட்டி பாத்து போங்க. பாட்டிக்கு கூட கிஃப்டா பேரனையோ பேத்தியோ கொடுத்தா நல்லா இருக்கும். விடுங்க. ஆலியா, 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 நீ இப்ப ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். பொண்ணி ரொம்ப தான் லிமிட்ஸ் தாண்டிட்டு இருக்கா. இன்னைக்கு அவ கண்ணை காட்டுறா, நாளைக்கு அவ கைய ஓங்குவா. அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? பிரக்யா மாதிரி இருக்கிறதுனால அவள பிரக்யானே நினைச்சுக்கிட்டாளா? எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருக்கா. அவிய நெருங்கறதுக்கு ஒரு சான்ஸ் கூட அவ மிஸ் பண்ண மாட்டேங்கிறா. அவளை ஏதாவது சொன்னா போதும் ரொம்ப தான் ஆட்டிடியூட் காட்டுறா. அவ இப்ப ஆளே டோட்டலா மாறிட்டா. ஆலியா, அபியோட பொண்டாட்டினே தன்னை நினைச்சிட்டு இருக்கா அவ. நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், நீ பொண்ணைய தேவையில்லாம அதிகமா நம்பிட்டு இருக்க. அவ முழுசா பிரக்யாவா மாறி நம்மள வெளியில தள்ளிட்டா அதுக்கப்புறம் நம்மளோட நிலைமை என்ன? எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணிய பத்தி இங்க வந்து அழுதுட்டே இருக்க. உனக்கு வேற வேலையே இல்லையா? நாம எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கோன்றது உனக்கு புரியுதா இல்லையா? இங்க வந்து அந்த பொண்ணிய பத்தியே பேசிட்டு பேப்பர்ஸ் எப்படி காணாம போச்சுன்னு யோசிக்காத. You know, it's such a big thing. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தானோ. யாரோ நம்ம வண்டிக்குள்ளேயே வந்து நம்ம பேப்பர்ஸே திருடிட்டு போயிருக்காங்க. அண்ணன் சைன் பண்ண பேப்பர்ஸ். யார் வந்து அந்த பேப்பர்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க? அந்த பேப்பர்ஸ் மறுபடியும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியல. இது சாதாரண விஷயம் இல்ல தனு, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வண்டிக்குள்ள வந்து நமக்கே தெரியாம பேப்பர்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பாட்டை தட்டி விட்டுட்டாங்க. இத பண்ணவங்கள நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் தனு. எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. எனக்கு அந்த பிரக்யா உயிரோட இருந்ததா அவ மேலதான் எனக்கு டவுட் வந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வேலை எல்லாம் அவதான் செய்வா. ஆனா இப்ப அவ கூட கிடையாது. யார் பண்ணிருப்பா? பிரக்யா இல்லனா என்ன ஆலியா? அவள மாதிரி இருக்கிற பொண்ணு இருக்கால, அவ கூட இதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. பொண்ணு எப்படி இதெல்லாம் பண்ணுவா சொல்லு? என்ன பேசுற நீ? அந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிட்டு வந்தது அவதானே? அண்ட் அவளுக்கு நல்லா தெரியும் அந்த பேப்பர்ஸ்க்கு பதிலா அவ பசங்களை நம்ம படைய வச்சிருக்கோம்னு அவளுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது ஏன் அவ பண்ண போறா? ஐ நோ. பேப்பர்ஸ்ல சைன் வாங்கினாதான் அவளுக்கு தன்னோட பசங்க கிடைப்பாங்கன்னு நல்லாவே தெரியுமே. அப்புறம் எதுக்கு அவ அதுக்கு மறுத்தா? ஏன் தேவையில்லாம காரணம் சொன்னா? நீயே பார்த்தல, பேப்பர் சைன் வாங்கினதுக்கு அப்புறம் கூட அவதான் அதை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சா. தனு அப்படி இருந்தா அவ ஏன் அந்த பேப்பர்ஸ் நம்ம கிட்ட கொடுக்க போறா? என்ன பேசுற நீ? இதெல்லாம் அவ செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல தனு. அண்ட் மோர் ஓவர் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஏன் பேர்ல இருந்துச்சு. ஒருவேளை அவ பேர்ல இருந்தா பேரரசர் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். இப்படி கூட இருக்கலாம்ல ஆலியா? இது எல்லாம் அவ அபிக்காக கூட பண்ணலாம்ல. ஆலியா, பொண்ணி அபிய காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. ஒருத்தவங்களை நாம காதலிக்கிறோம்னா அவங்க கெட்டு போறது நம்ம பாத்துட்டு இருக்க முடியாது. அதான் அபிய காப்பாத்தணும்னு நினைக்கிறா. ஒரு பக்கம் நமக்கு ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் கிடைக்க கூடாதுன்னு பாக்குறா, இன்னொரு பக்கம் அபி அவ ரொம்ப நெருங்கிட்டு இருக்கா. ஆலியா, அவளுக்கு நல்லா தெரியும் அபியோட பொண்டாட்டியா இந்த வீட்டுலதான் இருந்தாதான் அவளுக்கு நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும்னு. நீ என்கிட்ட என்ன சொன்ன? ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்ல சைன் வாங்கினதுக்கு அப்புறம் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொன்னல. நீ அப்படி பண்ணாம அதுக்கு முன்னாடி அவ நம்மள துரத்திட்டானா? ஸ்டாப் இட். என்னை என் வீட்டுல இருந்து வெளியில தள்ளுறதுக்கு இன்னொருத்தர் தான் பிறந்து வரணும். ஒருவேளை அவ அப்படி நினைச்சா அவ வாழ்க்கைய நான் அழிச்சிடுவேன். அவளை ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுருவேன். அவளுக்கெல்லாம் அவள சீன் எல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் அவ யோசிக்க மாட்டே தரும். எனக்கு தெரிஞ்சு உன் மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே பேசிட்டு இருக்க. அவளை பத்தியே என்கிட்ட வந்து புலம்புறதே உனக்கு வேலையா போச்சு. You know why all this is happening? என்ன நீ ஜெலஸா ஃபீல் பண்ற? அதுல எந்த டவுட்டும் இல்ல. எப்படி அந்த பிரக்யா அண்ணனை அவ பக்கம் திருப்பிக்கிட்டாலோ அதே மாதிரி இந்த பொண்ணையும் அவ பக்கம் அண்ணனை திருப்பி பண்ணி பயப்படுற. எங்க அண்ணாவை இழந்துருவோமோன்னு உனக்கு பயம். You know, fear of loss.
அதனால தான் நீ இப்படி ஸ்டூபிடா பிஹேவ் பண்ற. எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே யோசிக்கிற. எல்லாரும் உனக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதா யோசிக்கிற. முதல்ல என்ன டார்ச்சர் பண்ண, நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன்னு. இப்ப என்னன்னா அந்த பொண்ணி உனக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதா சொல்ற. அவ எல்லாத்தையும் பிடிக்கிடுவான்னு நினைக்கிற, அண்ணாக்கு சொந்தமாக்கிடுவான்னு நினைக்கிற. யூ நோ வாட், பொண்ணி அவளோட வேலையை மட்டும் தான் செய்யறா. அவளுக்கு அண்ணன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல தானோ. ஆலியா, கொஞ்சமாவது நான் சொல்றத நம்ப ட்ரை பண்ண. நான் என் கண்ணால பார்த்தேன். எப்படி பிரக்யா அபிய பாப்பாலோ அதே மாதிரி அந்த பொண்ணி அவளும் அப்படியே தான் பாக்குறா. போதும், ஓவரா பேசாத. எனஃப். இதுக்கப்புறம் இப்படி சொல்லாம ஏதாவது ப்ரூவ் பண்ணி எனக்கு காட்டு. அந்த பொண்ணை அண்ணாவை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு எனக்கு நிரூபிச்சு காட்டு. சும்மா இப்படி வந்து பேசி என்னை இரிட்டேட் பண்ணாத. ஒருவேளை இதை எல்லாத்தையும் நீ எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் இந்த ஆலியா உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நீ என்ன சொல்றியோ அதை நான் அப்படியே செய்யறேன். பட் நீ இதை ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் ப்ளீஸ் ஃபார் காட்ஸ் சேக் give me my peace of mind. அப்படின்னா நீ என்ன சேலஞ்ச் பண்றியா? ஆமா, சேலஞ்ச் தான் பண்றேன். நீ பேச்ச குறைச்சிட்டு நிரூபிச்சு காட்டு. ஓகே? நான் இந்த சேலஞ்ச அக்செப்ட் பண்றேன் ஆலியா. அந்த பொண்ணுக்கு எதிரா என்கிட்ட ப்ரூஃப் எப்ப வருமோ அப்பதான் நான் உன்கிட்ட வருவேன். அதுவும் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே. நான் அந்த பொண்ணிய ஒருவேளை எக்ஸ்போஸ் பண்ணலன்னு வை, என்னோட பேரு தனுவே இல்ல. என்ன இன்னும் நின்னுட்டே இருக்க? போ. இடியட். அவளுக்கு மூளை இல்ல, என் மூளையும் கெடுக்க வந்துருவா. நான்சென்ஸ். அவ்வளவுதாங்க. உங்களோட ஷேவிங் கிட், பர்ஃபியூம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். வேற ஏதாவது வைக்கணுமா? த்ரிஷா, உனக்கே அந்த கஷ்டம் எல்லாம் இதெல்லாம் நானே செஞ்சுக்குவேனே. எனக்கு இதெல்லாம் பழக்கம் தானே. இங்க பாருங்க, முதல்ல நீங்க தனியா இருந்தீங்க. இப்பதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே உங்க வாழ்க்கையில தனிமைங்கிறது ஒண்ணு இருக்கவே இருக்காது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஹாய், மேபி கம் இன். உன்னால என்ன கிண்டல் பண்ணாம இருக்கவே முடியாதடா. பேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு த்ரிஷா? இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. அபி, நீ ஒன்னும் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆக வேண்டாம். ஓகே, இவனை விட பெரிய ஆளுங்களை எல்லாம் சமாளிச்சிருக்கோம். இவன் ஒரு விஷயமா என்ன? அதுவும் இல்லாம இவன் புது பார்ட்டி. நீ டென்ஷன் ஆக வேண்டாம். அமௌண்ட் சாயங்காலமே உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அந்த பணத்தை பத்தி நான் கவலைப்படலடா. நீ ஏன் இப்போ உடனே போற? நாளானிக்கு போயேன். அப்படின்னா அவசரம். அபி, இது அர்ஜென்ட் வேலை இல்லைன்னா நான் போக மாட்டேன்டா. அதுவும் இல்லாம இது ஒரு நாள் வேலை தானே. நாளைக்கு சாயங்காலமே நான் வந்துட போறேன். சாயந்தரத்துக்கு முன்னாடியே நீ வந்துடணும். த்ரிஷாவோட முதல் வரலட்சுமி விரதம். ஒருவேளை வரலன்னு வை, த்ரிஷாக்கு முன்னாடியே நான் உன்னை திட்டுவேன். அவளை வெயிட் பண்ண வைக்காம சீக்கிரமா வந்துடணும். ஓகே, இருட்டுறதுக்குள்ள வந்துரு. நான் ட்ரை பண்றேன். ட்ரை இல்ல, கண்டிப்பா வரணும். சரி, கண்டிப்பா வந்துடுறேன். அதை என்கிட்ட இல்ல, த்ரிஷா கிட்ட சொல்லு. பார்த்து போயிட்டு வாங்க. அப்ப சரி, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆகுது. சரி, வா. எதுக்கும் டென்ஷன் ஆகாத. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் சொல்லிட்டு போறான்ல, கண்டிப்பா டைம்க்கு அவன் வந்துருவான். இந்த புடி, இது பிரசாதம். இத நீ மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும். விரதம் இருக்கணும்ல, அதனால எல்லாத்தையும் சாப்பிடு. நீயும் அபியும் நல்லா இருக்கணும். 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இதோ அது பத்தியா, இந்த துப்பட்டா இருக்குல்ல, இத சுமங்கலிங்க தான் போட்டுக்கணும். இது நான் உனக்கு கொடுக்கற ஆசீர்வாதம். ஓகேவா? 100 வருஷம் சுமங்கலியா இருமா. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஓஹோ மைதிலி, என்ன இந்து பாட்டி? இப்போ நீயும் உன் மாமியார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. சந்தோஷமா இரு, நல்லா இருக்கணும். அத்தை, இந்த ஒரு நாள் மட்டும்தான் மாமியார் கால்ல மருமக விழுவா. இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏ பிரமிளா, ரொம்ப சந்தோஷப்படாத. இப்ப நீ கூட எங்க கால்ல விழணும்ல.
சரி சரி வாங்க எல்லாரும் வந்து சீக்கிரமா சாப்பிடுங்க. சூரியன் வரதுக்கு முன்னாடி சீக்கிரம் சாப்பிட்டுறணும். வாங்க வாங்க. வா பிரக்யா. என்னம்மா சீக்கிரமா சாப்பிடுமா, உட்காரு. பாட்டி எனக்கு பசிக்கல. இங்க பாரு பிரக்யா, பசிக்காட்டியும் நீ சாப்பிட்டே ஆகணும். நான் இப்பதான் இன்டர்நெட்ல படிச்சேன். என்ன தெரியுமா, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா மாதுளம் ஜூஸ் குடிச்சே ஆகணும். மாதுளம் ஜூஸ் குடிச்சா ட்ரையே ஆகாதான். ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்டேன்னு வையே, சாயந்தரம் வரைக்கும் உன்னோட எனர்ஜி குறையாம இருக்கும். எல்லாரும் உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க. பிரக்யா நீ ஆரம்பிம்மா. எப்படி அவங்க நைட் வரைக்கும் சாப்பிடாம இருக்காங்கன்னு யோசிச்சேன். இதான் இவங்க சீக்கிரட்டா. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கட்டுன்னு கட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் எங்க இந்த பசிக்கும். சரி ஓகே, என்னென்ன டிஷ் பண்ணிருக்காங்க இரு பாப்போம். இது யாரு? கைய பார்த்தா ஆம்பளை கை மாதிரி இருக்கு. அப்புறம் ஏன் இவ முகத்தை மூடி இருக்கா? நம்ம மருமகளுக்காக வச்ச சாப்பாட்ட இன்னொருத்தி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். யாரு? அவங்க. அபி நீங்க எப்ப வந்த? அது நான் ஜஸ்ட் ஆக்சுவலி நான் இங்க எதுக்கு வந்தேன்னா, விரதத்துக்கு நீங்க எப்படி ரெடி ஆகுறீங்கன்னு பாக்க. ஓய், நீங்க எங்க எல்லாரையுமே கலாய்க்கிறதுக்காக வந்திருக்கியா? ஐயோ இல்ல பாட்டி, நீங்க விரதத்துக்கு எப்படி ரெடி ஆகுறீங்கன்னு பார்க்க தான் வந்தேன். வந்தப்புறம் தான் தெரிஞ்சது விரதத்துக்கு புஃபே எல்லாம் இருக்கும்னு. இவ்வளவு சாப்பாடு பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட இருக்காது. ஆனா இங்க இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. ஓ இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இவ்வளவு சாப்பாடையும் சாப்பிட்டு புருஷனுக்காக பொண்டாட்டி எதையும் சாப்பிடாம இருப்பான். அட இவ்வளவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 10 நாளைக்கு சாப்பிடாம இருக்கலாம். அப்படின்னா ஒரு நாள் விரதம் இருந்து பாரு, அப்புறம் உனக்கே தெரியும் எவ்வளவு பசிக்கும், எவ்வளவு நேரம் இருக்க முடியும்னு. இப்ப பாருங்க பாட்டி, ஒரு கப் பாயாசம், 10 இட்லி, பூரி, ஸ்வீட்ஸ், கிழங்கு வேற இருக்கு போல இருக்க. இவ்வளவு சாப்பிட்டு 4 நாளைக்கு சாப்பிடாம இருக்கலாம். அப்ப இதெல்லாத்தையும் சாப்பிடு, நீயும் விரதம் இரு. நானும் பாக்குறேன் எவ்வளவு நேரம் நீ சாப்பிடாம இருக்கேன்னு. வேண்டாம் வேண்டாம் பாட்டி, இவரெல்லாம் ஒண்ணும் விரதம் இருக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் சாப்பாடு கிடைக்கலன்னா அப்புறம் டென்ஷன் ஆயிடுவாரு. இவரை நான் தான் சமாளிக்கணும். விரதம் எல்லாம் ஒண்ணும் இருக்க வேண்டாம். எனக்காக இவ்வளவு சீக்கிரமா எழுந்திருச்சிட்டீங்க, அதுவே எனக்கு போதும். ஓகே, உனக்காக நான் விரதம் இருக்க மாட்டேன். ஓகே. இன்னும் விடிய கூட இல்ல, என்ன சத்தம் இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது? இந்த பொண்ணுக்கு சுத்தமா பயமே போயிடுச்சு. கண்ணோட கண்ணு வச்சு எப்படி பாத்துட்டு இருக்கா? ஏன் கண்ணுக்கு தெரியறது, ஆலியாவோட கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? இப்ப என்ன கெட்டு போச்சு? அவளுக்கு ப்ரூஃப் தானே வேணும். இன்னைக்கு அவளுக்கு எல்லா ப்ரூஃபையும் நான் காட்டுறேன்.